ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, ஆடி மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை நான் செய்த பூஜைகள் பற்றி தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. ஓகே, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இந்த ஆடி மாதம் வந்துட்டாவே பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களுமே பயங்கர பக்தி பரவசம் ஆகிடுவோம். ஏன் அப்படின்னா, அந்த ஆடி வெள்ளி அன்னைக்குன்னு ரொம்ப வீடை மங்களகரமாக வச்சுக்குவோம். நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபடுவோம், நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடுவோம், நம்மளுக்கு பிடிச்ச அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வருவோம், துர்க்கை அம்மனை வழிபடுவோம். இப்படி அம்மனுக்கு அதீத சக்தி நிறைந்த இந்த ஆடி மாதத்தில் எல்லா பெண்களுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருக்க ஆரம்பிப்போம். அதே போல் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே பார்த்தாவே மங்களகரமாக அம்மன் போலவே நம்ம மாறிடுவோம். அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் அவ்வளவு சிறப்புகள் இருக்குது. இந்த ஆடி மாதம் பெண்களுக்கு பிடிச்ச மாதம்னே சொல்லலாம். காலையில் எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயுமே இது மாதிரி வீடெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணி மங்களகரமாக மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு நிலைவாசலில் மஞ்சள் பூசி மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு ரொம்ப அழகாக வீட்டையே பார்த்திங்கன்னா ரொம்ப தெய்வீகமாக மாற்றிடுவோம். அதே போல் நம்மளுடைய நிலை வாசலில் மா இலை கட்டுறது, வேப்ப இலை கட்டுறது, இதெல்லாம் கட்டி நம்மளுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வம் நம்மளுடைய எல்லா பெண் தெய்வங்களையுமே இந்த மா இலை கட்டியெல்லாம் நம்ம அவங்கள நம்ம வீட்டுக்குள்ளே அழைப்போம். இதுதான் ஒவ்வொரு வருஷமும் எல்லா பெண்களும் செய்யக்கூடிய ஒரு வேலைகள். அதை தான் நானுமே பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை என்னோடய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆடி வெள்ளினால் பார்த்திங்கன்னா நல்லா மங்களகரமாக குளிச்சுட்டு நல்லா ஒரு சேலை கட்டிட்டு எப்போதும் பார்த்திங்க அப்படின்னா இந்த சுடிதார் தான் போட்டிருப்போம். சுடிதாரோட தான் பூஜைகள்லாம் பண்ணுறது. அதனால சரி, ஓகே, வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்ல நாள் இல்லையா, இனிமேல் ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய் நாட்கள்லேயும் இந்த மாதிரி சேரீ கட்டி நான் வீடியோஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த சேரீ எல்லாம் நம்ம கட்டுறதே கிடையாது. எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் மட்டும்தான் சேரீ கட்டுறது. மற்ற நாள் ஃபுல்லாக சுடிதார் தான் வெளியில் போனால் போடுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தால் ஃபுல்லாக நைட்டி தான் போடுறோம். இந்த சேரீ மடித்து வச்சோம் அப்படின்னா அது எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே புதுசு போல் மடிப்பே மாறாமல் அப்படியே இருக்குது. இதெல்லாம் நம்ம எப்போ கட்டி முடிகிறது இல்லையா? நம்மளுடைய மருமக வர்றப்போ இதெல்லாம் பழசாயிரும். அவங்கெல்லாம் மாடர்னாக வர ஆரம்பிப்பாங்க. அப்படிங்கிறப்போ மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் அப்போ இன்னுமே நிறைய வர ஆரம்பிக்கும். அவங்க மாடர்ன் தான் போடுவாங்க. நம்முடைய சாரியை அவங்க கட்ட போகிறாங்க. சரி, இருக்கிற வரைக்கும் இன்றைக்கி இனிமேல் ஒவ்வொரு முக்கியமான நாட்கள்லேயும் இது மாதிரி புடவையை நம்ம நல்லா அழகாக தலையை கட்டி ரொம்ப மங்களகரமாக மாறிடலாம் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கிறேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு அப்படியே கொண்டு வருவோம் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த சுடிதார் போட்டுட்டு வேலை செஞ்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த சேரீ கட்டி வேலை செய்கிறது உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம வீடியோ எடுக்கலை அப்படின்னா நம்ம எப்படி வேணாலும் சேரீயை கட்டிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்ம வேலைகள் செய்ய ஆரம்பிக்கலாம். ஆனால் வீடியோஸுங்கிறப்போ ரொம்ப நீட்டாக இருக்கணும், நீட்டாக கட்டி இருக்கணும், இப்படின்னு பல யோசனைகள் நம்மளுக்கு அந்த சேரீ கட்டையிலேயே வர ஆரம்பிச்சிடுது. அதனால பார்த்திங்கன்னா அந்த சேரீ கட்டுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதுவும் இந்த மாதிரி சாரீஸ்லாம் கட்டிக்கிட்டு நம்ம இந்த மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு இந்த மாதிரி ஹெவியான வேலைகள் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் பழகிக்கலாம். இனிமேல் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கலாம் இல்லையா? இப்போ நம்ம நீட்டாக கிளம்பிட்டு சேரீ கட்டிட்டு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றோம் அப்படின்னா அது அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. ஏன்னா சேரீ கட்டுவோம், போவோம், சாமி கும்பிடுவோம், வந்துடுவோம். ஆனால் இது மாதிரி வேலைகள் செய்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அப்படியே ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பழகிக்கலாம். பழக எல்லாமே வந்துடும் தானே, அதனால் அப்படியே பழகிக்கலாம். அதே போல் நம்ம என்ன தான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் இந்த சேரீக்கு உள்ள அழகே ஒரு தனி அழகு தான் இல்லையா? எல்லா பெண்களுக்குமே சேரீ கட்டுறது ரொம்ப இஷ்டமாக தான் இருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் கட்டிகிட்டு இருக்கிறதா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் சேரீ கட்டிட்டு நம்ம எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அப்படியே பொம்மை மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால நானுமே கொஞ்சம் ரொம்ப பயபக்தியாக ரொம்ப மங்களகரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஒரு சிகப்பு கலரில் காட்டன் சாரியும் க்ரீன் கலரில் லைட்டாக ஆரி ஒர்க் வச்ச ஒரு ப்ளவுஸும் நான் போட்டிருந்தேன். இந்த ஆரி ஒர்க் நானே போட்ட ஆரி ஒர்க் என்னோடய கையிலேயே ட்ராயிங் பண்ணி நானே போட்டது தான் இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸு. இன்றைக்கி நல்லா இருந்தது. சரி, ஓகே, பார்க்குறக்கும் ரொம்ப மங்களகரமாக இருந்தது. அந்த சிகப்பும் பச்சையும் கலந்தது மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு போட்டிருந்தேன்.
இப்போ அழகாக வந்து வாசல்லாம் தெளித்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் அந்த பன்னீரும் கொஞ்சம் எடுத்துட்டு அந்த துளசி செடி முன்னாடி நிலைவாசல் எல்லாமே வந்து நீட்டாக வந்து எல்லாத்தையுமே அந்த ஏற்கனவே நம்ம வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஆடி ஒன்றே பிறந்தது. அதனால் அன்னைக்கு பூசின மஞ்சளே அப்படியே இருந்துச்சு. இருந்தாலும் ஆடி வெள்ளி இல்லையா, அதனால் மறுபடியும் அதெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் வந்து ஃபுல்லாக மஞ்சள்லாம் வந்து பூசி விட்டுட்டு அப்படியே வந்து துளசி மாடத்துக்கும் அப்படியே நல்லா மஞ்சள்லாம் வச்சு விட்டுட்டு தாமரைப்பூ கோலம் தான் ரொம்ப சிம்பிளாக ஒரு தாமரைப்பூ கோலம். பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை நாட்களில் தாமரைப்பூ கோலம் போடுறதா ரொம்ப. அதுக்கப்புறம் உருளி அலங்காரம் பண்ணிக்கலாம். கோமாதா உருளி எனக்கு ரொம்ப பிடிச்ச உருளி. இந்த உருளியை பற்றி நிறைய சிஸ்டர் வந்து ஒவ்வொரு நாளும் வீடியோஸ் பார்க்கல, புதுசாக பார்க்குறவங்க எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. இது வந்து நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்து தான் வாங்கினேன். greymote.in அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வாங்கினது தான் இது. இதை வந்து நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்து அன்பாக்சிங் பண்ணி அதோட லிங்க் எல்லாமே நான் வந்து அந்த வீடியோஸில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக கொடுத்து பின் பண்ணியிருப்பேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அதனால் ஒவ்வொரு நாளுமே அதையே திரும்ப திரும்ப கேட்காதீங்க. ஏன்னா இதே நான் ஒவ்வொரு நாளும் வீடியோஸில் சொல்கிற மாதிரி இருக்குது. அதே போல் இந்த நிலைவாசலில் தொங்கக்கூடிய அந்த தோரணம், இது வந்து என்ன மெட்டீரியல்னு கேட்குறீங்க, இது எங்கே வாங்குனீங்கன்னு கேட்குறீங்க. இன்றைக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 கமெண்ட்ஸ் வந்துருச்சு, அக்கா அந்த நிலைவாசல் தோரணம் எங்கே வாங்குனீங்க அப்படின்னு. இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். இதோட ஃபுல் வீடியோவும் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். இதோட லிங்க்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதெல்லாம் போய் பார்க்கலினா கூட பரவாயில்ல, நீங்கள் தோரணம்னு போட்டு செக் பண்ணிங்கனாவே வந்து இதெல்லாம் வரும். இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1800 இதோட ரேட்டு. நான் வந்து பார்த்து ரொம்ப அழகாக இருக்குன்னு தான் வாங்கினேன். காஸ்ட்லியாக இருந்தாலும் ரொம்ப மங்களகரமாக இருக்குது அப்படின்ட்டு. இன்னொன்று, இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது, கிளாத். இது வந்து துணியால் செஞ்சது. துணியால் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிலைவாசலில் பிளாஸ்டிக் போடுறது கூட கொஞ்சம் நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. சரி, நம்ம அதை ஏன் வந்து முதல்லாம் வந்து நான் பிளாஸ்டிக்கில் தான் அந்த பேப்பர் இருக்கும் இல்லையா, அதில் தான் நான் போட்டிருந்தேன். இப்போ வந்து நல்லாவே மங்களகரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி துணியிலேயே, அது வந்து எல்லோ கலர் துணி அண்ட் ரெட் கலர் க்ரீன் கலர் துணியால் செஞ்சது தான் அந்த நிலைவாசல் தோரணம். அதை தான் நான் வந்து வாங்கி போட்டிருக்கேன். காஸ்ட்லி தான், ஆனாலும் எனக்கு வேணுங்கிறதுக்கு வேண்டி நான் வாங்கி போட்டிருக்கேன். அது மாதிரி உங்களை வந்து நான் வாங்குங்கன்னு யாரையுமே சொல்லலை, நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன். ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கேன், அதில் லிங்க்கும் இருக்குது. பாருங்கள், லைட்டாக அப்படியே கீழே செக் பண்ணிகிட்டே போனீங்கன்னா எல்லா வீடியோஸுமே நான் கொடுத்துருப்பேன். இதில் நான் என்னோடய வீடியோஸில் எந்தெந்த பொருள் தெரியுதோ அந்த பொருள் எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்கும், பாருங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அழகாக நிலைவாசல்லாம் அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காட்டி விட்டுட்டேன். அப்புறம் என்னுடைய குலதெய்வத்தை வேண்டி அப்படியே கற்பூர ஆரத்தியும் எடுத்துட்டேன். அப்படியே நிலைவாசல் ஃபுல்லாக காட்டிட்டு அதே போல் துளசி மாடை ஃபுல்லாக வந்து அந்த கற்பூர ஆரத்தியை காட்டி விட்டுட்டேன். ஆனால் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போக முடியல. ஏன்னா சின்ன சின்ன ஒர்க்கு வந்து வீட்டில் நடந்துகிட்டு இருந்ததா, அதனால் வந்து கோவிலுக்கு போக முடியல. சரி, அடுத்த வாரம் நம்ம வந்து போய்க்கலாம். அதாவது இந்த ஆடி வந்து 5 வெள்ளிக்கிழமை வருது. இந்த 5 வெள்ளியில் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். பார்க்கலாம், பக்கம்தான் கோவில், போயிட்டு வரலாம், போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம். யாரெல்லாம் வந்து கோவிலுக்கு போனீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள். எல்லாருமே போயிருப்பீங்க. பெரும்பாலும் ஆடி வெள்ளி வந்துட்டாவே வந்து மெயினாக நம்ம பக்கத்தில் உள்ள அம்மன் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர்றது நம்மளுக்கு வந்து அது வழக்கமாகவே ஆயிடுச்சு இல்லையா, அதனால் எல்லாருமே தான் போயிருப்பீங்க. நான் வந்து இந்த வாரம் போகலை, அதனால் அடுத்த வாரத்துலேருந்து போய்க்கிறேன். இப்போ வெளியில் வந்து என்னுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பெண் தெய்வங்களையும் நினச்சி வேண்டி நல்லா அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அப்படியே வந்து நல்லா மனதார ஒரு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு கிச்சனுக்கு போயிட்டு அன்னபூர்ணி தாயாருக்கு வந்து அழகாக அலங்காரம் பண்ணி பூஜைகள் செஞ்சேன். இந்த வெள்ளி வந்து எல்லா பெண் தெய்வங்களுக்கும் உரிய நாள் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அன்னம் நிறைவாக வயிறார கொடுக்கக்கூடிய அன்னபூர்ணி தாயாருக்கு தான் ஃபஸ்ட்டு பூஜை பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தான் பூஜை பண்ணினேன். ஏற்கனவே இருந்த அந்த பழைய அரிசி எல்லாம் வந்து எடுத்துட்டேன். ஏன்னா வந்து
இந்த அரிசியை எடுத்துட்டு மறுபடியும் நாம் வந்து புதுசாக அரிசி போட்டுட்டு அவங்களுக்கு அழகாக அலங்காரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகள்லாம் செய்ய ஆரம்பித்தேன். இப்போ இந்த அரிசியை நீங்கள் என்ன பண்ணுவீங்கக்கா அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருமே கேட்பீங்க. இதை நம்ம வந்து சமையல் செஞ்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வாரம் நம்ம மாற்றி மாற்றி தான் அரிசி வைக்கிறோம் இல்லையா, அது அப்படியே தான் இருக்கும். நம்ம சாப்பாடு செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா காக்கா குருவிகளுக்கு அப்படியே வந்து உணவாக அவங்களுக்கு கொடுத்துடலாம். நான் பெரும்பாலும் சாப்பாடு செஞ்சுருவேன். சாப்பாடு செஞ்சுட்டு புது அரிசி மறுபடியும் மாற்றி வச்சுட்டு அடுத்த வாரம் அதையுமே திருப்பி அப்படியே சாப்பாடு செஞ்சுக்குவேன். அப்படி மாற்றி மாற்றி நம்ம வந்து செஞ்சுக்கலாம். நீங்கள் பச்சரிசி இதில் போட்டு வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. பச்சரிசி இல்லை அப்படின்னா கூட நம்ம சாப்பாடு செய்கிற அரிசியே போட்டு அதில் வந்து அம்பாலை அமர்த்தி வைக்கலாம். இப்போ இந்த அம்பாலை அமர்த்தி வைக்கக்கூடிய இந்த தட்டத்தில் நான் என்னென்ன போட்டிருப்பேன் அப்படின்னா, அரிசி, பச்சரிசி, அது கூட வளையல், கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் இந்த ஐம்பொன் மோதிரம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் நான் வந்து போட்டு வைப்பேன். அது கூட காயினும் இப்போ உள்ளே வந்து போட்டு வச்சுருவேன். அது அப்படியே தான் இருக்கும். ஒவ்வொரு வாரமும் மாற்றிட்டு திரும்ப நான் அதையே வந்து அப்படியே உள்ளே போட்டு விட்டுருவேன். இப்படி வைக்கிறது ரொம்ப நல்லது. அது கூட பார்த்திங்க அப்படின்னா துவரம் பருப்பு இருந்தாலும் கொஞ்சம் வந்து அம்பாளுக்கிட்ட அப்படியே நம்ம போட்டு வைக்கலாம். இப்போ அம்பாளுக்கு ஏற்கனவே ஒரு வஸ்திரம் கட்டியிருந்தேன். இப்போ அதை வந்து எடுத்துட்டு மறுபடியும் இன்றைக்கி வந்து புது வஸ்திரம் கட்டிக்கலாம். இந்த 2 வஸ்திரமும் இங்கே வந்து எங்கள் ஊர் கடைகளில் தான் நான் இது வாங்கிட்டு வந்தேன். ஒன்று வந்து ரெட் கலரு, ஒன்று வந்து எல்லோ கலர். இத்தனை நாளும் இந்த ரெட் கலர் தான் கட்டியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தாங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப மங்களகரமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு எல்லோ கலர் வஸ்திரம் தான் அம்பாளுக்கு இன்றைக்கி நான் கட்டி விட போகிறேன். ரொம்ப அழகாக இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த அம்பாள் எங்கே வாங்குனீங்க, இதோட லிங்க் கொடுங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். இது வந்து நான் ஆன்லைன்லாம் வாங்கலை. இது எங்கள் ஊர் கடையில் வாங்கினேன். இந்த அன்னபூர்ணி தாயாருடைய சிலை வந்து எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கடையில் வாங்கினேன். இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2600 என்னமோ இதோட ரேட். இதோட வீடியோஸும் நான் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அதாவது வந்து எல்லார் வீட்லேயுமே ரொம்ப குட்டியாக சிலை வச்சுருப்போம் இல்லையா. நானுமே ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப குட்டியாக தான் சிலை வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி நல்ல பெரிய சிலையாக வந்து கிச்சனில் வைக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். அதனால் வந்து அந்த சிலை வந்து வாங்கியாந்து நான் வச்சுருக்கேன். எனக்கு இந்த அன்னபூர்ணி தாயாருடைய சிலை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப முக அமைப்பு ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே சிரித்த முகமாக இருப்பாங்க. நல்ல பெரிய சிலையாக கிச்சனில் இருக்கிறப்போ என்னமோ கூடவே நம்ம கூட ஒரு தெய்வம் வந்து நம்ம கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும். எப்போதுமே பெண்கள் வந்து அதிகம் இருக்கக்கூடிய ஒரு இடம்னு பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் தான் இல்லையா. கிச்சனில் தான் சமையல் பண்ணுவோம், எல்லா வேலையும் கிச்சனில் தான் செய்வோம் இல்லையா. அதனால் நம்ம கூடவே ஏதோ ஒருத்தர் நம்ம கூட ஒருத்தர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகழகாக அலங்காரம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைப்படுவேன். நான் எல்லா தெய்வங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணுவேன். எனக்கு அது பிடிக்கிறதுனால தான் அவ்வளோ அழகாக வந்து அலங்காரம் பண்ணுறது. அதே போல் அம்பாளுக்கும் இங்கே நான் அலங்காரம் பண்ணி வச்சுட்டு அதை பார்த்துக்கிட்டே நான் வந்து வேலை செய்கிறது, சமையல் செய்கிறது அப்படிங்கிறப்போ மனசு வந்து ரொம்ப ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அம்பாளை பார்த்துட்டே இருக்கிறமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பெரும்பாலும் நம்ம பூஜை அறையில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வந்து சாமி கும்பிட்றப்ப தான் நம்ம உள்ளே போவோம். ஆனால் இந்த அன்னபூர்ணி தாயார் மட்டும் எனி டைம் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து அந்த சுவரில் ஒரு அம்பாள் வந்து ஒட்டி வச்சுருக்கேன் இல்லையா, அது வந்து ஸ்டிக்கர் கிடையாது. அதையுமே கண்டிப்பாக கேட்பீங்க. ஏன்னா பெரும்பாலும் இந்த அன்னபூர்ணி தாயாருக்கு நான் அபிஷேகமோ இல்லை வந்து அலங்காரம் செஞ்சு வீடியோஸ் போடையில் கண்டிப்பாக எல்லாருமே தொடர்ந்து கேட்கக்கூடிய கேள்வி தான். நீங்கள் கமெண்ட்ஸில் இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு தான் நான் வந்து சொன்னதையே திரும்ப சொல்கிற மாதிரியே இருக்குது. அது வந்து நான் கடைகள் எல்லாம் வாங்கின ஸ்டிக்கர் கிடையாது. அது ஒரு டைரியில் இருந்தது அந்த படம். அதை வந்து நான் அழகாக கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ இந்த தட்டத்தில் அரிசி போட்டாச்சு. இப்போ அம்பாளை வந்து ஃபஸ்ட்டு நான் தண்ணியில் வந்து அப்படியே நல்லா அபிஷேகம் செஞ்சுட்டேன். கொஞ்சம் தயிரும் கொஞ்சம் லெமனும் வச்சு லைட்டாக அப்படியே தேய்ச்சி விட்டேன். கொஞ்சம் நல்லா சிலை வந்து ரொம்ப பளபளன்னு ஆயிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் எடுக்கையில் எப்படி இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தங்கம் மாதிரி அப்படியே ஜொலிப்பாங்க. இந்த மாதிரி சிலைகள் நம்ம கழுவும் போது கொஞ்சம் தயிரும் லெமனும் கலந்து அப்படியே தேய்ச்சோம் அப்படின்னாவே நல்லா பளிச்சுன்னு ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து புது வஸ்திரம் வந்து கட்டி விடுறேன். எப்போதுமே அன்னபூர்ணி தாயாருடைய சிலையை வந்து இப்படி அரிசிக்குள்ளே பாதி அவங்க அப்படியே உள்ளே பதிஞ்சது மாதிரி வைக்கணும்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இது வந்து பெரிய சிலை தான். அதனால தான் தட்டத்தில் நான் பெரிய தட்டமாக வாங்கி அரிசி போட்டு வச்சுருக்கேன். அவங்கள வந்து அந்த உட்கார்ற அந்த பீடம் இருக்குதுல்ல, அது வரைக்குமே நான் வந்து நல்ல பீடம் வந்து இந்த சிலையில் பெருசாக இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கே நான் வந்து அப்படியே உள்ளே வந்து அம்பாள் அரிசிக்குள்ளேயே பதிச்சு வச்சுருப்பேன். இப்போ அழகாக அவங்களுக்கு வந்து இந்த வஸ்திரம் கட்டி விட்டுடலாம். இந்த வஸ்திரம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இன்றைக்கி.
ஏன்னா அந்த சிகப்பு வஸ்திரத்திலே தான் நான் பார்த்துட்ருக்குறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த புதுசு வந்து கட்டின உடனே அந்த மேலே போடுற அந்த துணி இருக்குது இல்லையா, அது வந்து நல்ல ஒரு டிசைனாக இருந்ததா. கட்டினதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே கோவில் கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய அம்பாள் மாதிரியே என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. அந்த சுற்றி கட்டின அந்த துணி இருக்குது இல்லையா, அதுக்கிட்ட வரக்கூடிய அந்த ஒரு ரோஸ் கலர் டிசைனு அவங்க காதில் கம்மல் போட்ட மாதிரியே இருந்தது. அது நேரடியாக பார்க்குறக்கு அப்படி தான் இருந்தது, வீடியோவில் பார்க்குறக்கும் அப்படி தான் இருக்குது பாருங்கள். அதாவது ரோஸ் கலரில் அவங்க காது 2 பக்கமும் ஒரு கம்மல் தொங்குற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து அது அந்த துணியில் உள்ள அந்த டிசைன் தான் அப்படி தெரியுது. அதுக்கப்புறம் அவங்களுடைய அன்னக்கரண்டி அதிலெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு விட்டுறலாம். எப்போதுமே வந்து அன்னபூர்ணி தாயாரை நம்ம வைக்கும்போது அவங்களுடைய அன்னக்கரண்டிலையும் அந்த அன்ன பாத்திரம் இருக்குதுல்ல, அந்த பாத்திரத்துலேயும் வந்து அரிசி வந்து போட்டு வச்சிடணும். அல்ல குறையாத அட்சய பாத்திரமாக அது இருக்கணும் அப்படிங்கிறக்கு வேண்டியதான். அப்படி நம்ம வந்து வெறுமனே வைக்காமல் அரிசியை வந்து போட்டு வச்சிடணும் கரண்டிலையும் அந்த பாத்திரத்துலேயும். இப்போது அம்பாளுக்கு வந்து அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அம்பாளுக்கு முன்னாடி மஞ்சள்லேயே வந்து அப்படியே ஸ்வஸ்திக் போட்டு விட்டுக்கிறேன். ஸ்வஸ்திக் போட்டு 2 பக்கமும் சின்னதாக ஒரு கோலம் மாதிரி போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதில் மஞ்சள் குங்குமமும் அழகாக வச்சு விட்டாச்சு. இந்த ஆடி மாதம் வந்து எவ்வளோ ஒரு சிறப்புமிக்க மாதம் இல்லையா? எல்லாருக்குமே இந்த ஆடி மாதத்தை பற்றி தெரியும். இருந்தாலும் எனக்கும் தெரிஞ்ச சில விஷயங்களை நான் சொல்கிறேன். இந்த ஆடி மாதத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பெண் தெய்வங்களுக்கும் அதீத சக்தி இருக்கக்கூடிய மாதம் வந்து இந்த ஆடி மாதம் தான் சொல்லுவாங்க. அதாவது சிவனுக்கு வந்து சக்தி ரொம்ப குறைவாகவும், சக்திக்கு வந்து சக்திகள் வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு மாதம். பெண் தெய்வங்கள் எல்லா பெண் தெய்வங்களுக்குமே வந்து அதீத சக்தி இருக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் தான் வந்து எல்லா காரியங்களுமே நடக்க ஆரம்பிக்கும். நம்மளுக்கு வந்து அன்னம் வந்து வயிறார கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் தான் வந்து விதைக்கவே ஆரம்பிப்பாங்க. ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் தான் எல்லா ஆறுகள்லையுமே வந்து வற்றாத நீரூற்றாக வந்து தண்ணி வந்து போயிட்டே இருக்கும். அதாவது காஞ்சு போன ஒரு ஆற்றங்கரையில் கூட தண்ணி வந்து எப்போதுமே இருக்கக்கூடியது இந்த ஆடி மாதத்தில் தான். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இந்த ஆடி மாதத்தில் வந்து பருவமழை வந்து அதிகமாக வந்து பொழியக்கூடிய மாதமும் இந்த ஆடி மாதம்தான். இந்த ஆடி மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும் வழிபடக்கூடிய ஔவையார் நோன்பு இருக்குதில்ல, அதுவும் வந்து கடைபிடிக்கப்படுது. இதை வந்து தென் மாவட்டங்களில் இப்போ எங்கள் ஊர்லெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு வந்து ஔவையாருக்கு வந்து கொழுக்கட்டையெல்லாம் அவிச்சு அதை வந்து ஆண்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் மட்டுமே சேர்ந்து ஔவையாரை நினச்சி வழிபடக்கூடிய அந்த ஔவையார் நோன்புன்னு சொல்லுவாங்க. அதையும் வந்து செய்யக்கூடியது இந்த ஆடி மாதத்தில் தான். அதே போல் இந்த ஆடி மாதத்தில் தான் நம்மளுடைய முன்னோர்களை நினச்சி இந்த ஆடி அமாவாசை அன்னைக்குன்னு திதி கொடுக்கறது எல்லாமே வந்து இந்த ஆடி மாதத்தில் தான் வந்து நடக்கும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஆடி பெருக்கு அன்னைக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுமங்கலி பெண்கள் எல்லாருமே வந்து நம்மளுடைய தாலி கொடி இருக்குது இல்லையா, தாலி கயிறு, அதில் வந்து புதுசாக மாங்கல்யம் அதாவது பொட்டுன்னு சொல்லுவோம்ல, அதை எடுத்து கூட பெருக்கி போடக்கூடியது. அப்படி பெருக்கணும் அப்படின்னா அது வந்து வற்றாத செல்வமாக வந்து நம்ம வீட்டில் வந்து தங்கம் பெருகிட்டே இருக்கும். எல்லாம் அந்த மாற்றக்கூடிய பெண்கள் எல்லாம் சுமங்கலியாக வாழுவாங்க அப்படின்னு அந்த நாளில் அந்த ஆடி பெருக்கு நாளில் வந்து தாலியை வந்து பெருக்கி. இப்படி ஆடி மாதத்தில் இன்னுமே நிறைய சிறப்புகள்லாம் இருக்குது. அதை ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நான் வந்து சொல்கிறேன். இப்போ அம்பாளுக்கு அழகாக வந்து அலங்காரம் செஞ்சாச்சு. இப்போ அம்பாளுக்கு வந்து இந்த கழுத்தில் போட்டிருக்கிறது வந்து வளையல் மாலை. இது எங்கே வாங்கினேன் அப்படின்னா ஆன்லைனில் தான் வாங்கினேன். இதெல்லாம் வாங்கி ரொம்ப நாளாச்சு. அம்பாளுக்கு வந்து போட்டு விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு முல்லைப்பூ வச்சு விட்டுட்டு தாமரைப்பூ வாங்கி வந்து அவங்களுக்கு அப்படியே வந்து வச்சு அதை வந்து அலங்காரம் பண்ணிக்கிறேன். இப்போ முன்னாடி அம்பாளுக்கு முன்னாடி ஒரு படி வச்சுருப்பேன் இல்லையா, அந்த படி நிறைய வந்து அரிசி போட்டு வச்சுருக்கேன். இந்த படியுமே ஆன்லைனில் தான் வாங்கினேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிறையபடியாக வந்து அரிசி எடுத்து வச்சு அதில் ஒரு 5 ரூபா காயின் வச்சுருக்கேன்.
ஏன் அப்படின்னா செல்வ வளம் நம்ம வீட்டில் எப்போதுமே குறையக்கூடாது, அன்னம் வந்து குறையக்கூடாது அப்படிங்கிறக்கு வேண்டியதான் இதெல்லாம் செய்கிறது. நிறப்படி நிறைய அரிசி வைக்கிறது. அதுக்கப்புறம் அம்பாளுக்கு வந்து நெய் தீபம் ஏற்றலான்னு சொல்லிவிட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்றுறேன். முக்கியமாக வெள்ளிக்கிழமையில் நாம் வாங்கக்கூடிய பொருள் பார்த்திங்க அப்படின்னா கல் உப்பு, மஞ்சள். அதுவும் இந்த வெள்ளியே வந்து ஆடி வெள்ளி வந்ததுனால அன்றைக்கின்னு பிரதோஷமும் கூட, அதனால் வந்து பெரும்பாலும் வெள்ளிக்கிழமையில் நாம் வந்து லக்ஷ்மி தாயாரை வணங்குறதுக்கு நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய பொருள் வந்து லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சு இருக்கணும், செல்வ செழிப்பு அதிகரிக்கணும், வற்றாத செல்வம் இருக்கணும் அப்படின்னா கல் உப்பு தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க. கல் உப்பு வாங்கி வச்சு நம்ம வழிபட்டோம் அப்படின்னாவே வந்து எல்லா செல்வங்களும் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா கல் உப்பும் மஞ்சளும் வாங்கி கொண்டாந்து வச்சுருக்கேன் அம்பாளுக்கு முன்னாடி. இப்போ அன்னபூர்ணி தாயாருக்கு அழகாக அலங்காரமெல்லாம் செஞ்சு அவங்கள ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுப்புக்கு வந்தாச்சு. அடுப்பில் வந்துட்டு அந்த மஞ்சள் வச்சே வந்து அழகாக கோலம் போட்டுக்கிறேன். பெரும்பாலும் நம்ம இந்த மஞ்சள் வச்சும் கோலம் போடலாம், இது கூட வந்து நம்ம பச்சரிசி மாவு கலந்தும் கூட நம்ம கோலம் போடலாம். ஆனால் நான் வந்து மஞ்சள் வச்சு தான் கோலம் போட்டேன். கோலம் போட்டுட்டு 4 பக்கமும் மஞ்சள் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அடுப்புலையும் கொஞ்சம் பூவும் போட்டு விட்டுறேன். ஏன்னா இந்த இடம் தான் வந்து குடும்பத்துக்கு, ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே ரொம்ப முக்கியமான ஒரு இடம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம்தான். ஏன் அப்படின்னா மனிதன் வந்து உயிர் வாழக்கூடியதே, உயிர் வாழணும் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து உணவு தான் முக்கியம் ஃபஸ்ட்டு. அந்த உணவு வந்து வற்றாமல் நம்ம நினைக்கிறதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னாவே வந்து இந்த அம்பாளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால் இந்த இடத்த ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப மங்களகரமாகவும் ஒவ்வொரு வீட்லேயும் கோவில் மாதிரி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு வீட்டுக்கு வந்து இதயம்ங்கிறது நிலைவாசல், அதுக்கப்புறம் ஒவ்வொரு பூஜை அறை, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அடுப்படி. இந்த அடுப்படி வந்து எப்போதும் மங்களகரமாக நம்ம வச்சுக்கணும். பூஜை அறையோட ஃபஸ்ட்டு அடுப்படி தான் வந்து இன்னுமே ரொம்ப நம்ம வந்து வழிபடக்கூடிய ஒரு இடம்னே சொல்லலாம். இப்போ அப்படியே ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காட்டி விட்டுறேன். இந்த வெள்ளிக்கிழமை வந்துட்டாவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதீத வேலை இருக்கும். எப்படா நம்ம போய் இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வச்சு குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் எனக்கு இருந்தது. காலையிலேருந்து இந்த பூஜை வேலையெல்லாம் செஞ்சுட்டு நைட்டு தூங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 12:45 ஆயிடுச்சு. எல்லாம் எடுத்து வச்சு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போய் தூங்குறக்கே அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் காலையிலே எழுந்திரிச்சு நம்ம இந்த பூஜை வேலைகள்லாம் செய்கிறப்போ இன்னுமே வந்து நம்மளுக்கு உடம்பு டயர்டு கண்டிப்பாக ஆகும் இல்லையா? அப்படி தான் எனக்கு இருந்தது. இருந்தாலும் இந்த அம்பாளுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அது டயர்டாக எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுடைய முகத்தை பார்த்தா அவ்வளோ ஒரு நம்மளுக்கே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்தது. ரொம்ப ஒரு சுறுசுறுப்பாக அப்படியே வேலைகள் செய்கிற மாதிரி இருந்தது. அம்பாளை பார்த்துட்டே இருக்கலாம், அவ்வளோ ஒரு அழகு, அவ்வளோ ஒரு தெய்வீகம். அப்படியே சிரித்த முகமாக உட்காந்துருந்தாங்க. ஒரு கோவில், குட்டி கோவிலில் நின்று நாம் பூஜை செஞ்சால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது. இப்போ ஃபுல்லாக சாம்பிராணி காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பத்தியும் காட்டி விட்டுட்டேன். இப்போ அப்படியே அம்பாளுடைய முகத்தை பாருங்கள், எவ்வளோ அழகாக அப்படியே சிரிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. பூஜை முடித்ததுமே ஃபஸ்ட்டு நம்ம வந்து செய்யக்கூடிய முதல் வேலை பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அடுப்பில் அடுத்து வந்து பால் தான் காய்ச்சணும். பால் காய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சமையல் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். அதே போல் நானும் வந்து ஃபஸ்ட்டு பால் தான் காய்ச்ச ஆரம்பித்தேன். இந்த அம்பாளை வணங்கக்கூடிய எல்லாருடைய வீட்லேயும் வற்றாத செல்வங்கள் அனைத்தும் பெருக்கெடுக்கணும் அப்படின்னு நானும் மனதார வேண்டிக்கிறேன்.
இந்த அம்பாளை வணங்கக்கூடிய எல்லார் வீட்லேயுமே எல்லா செல்வ வளமும் நிறைஞ்சு இருக்கணும், வற்றாத செல்வமாக இருக்கணும், இல்லை அப்படிங்கிற வார்த்தையே இல்லாமல் எல்லாரும் நிறைவோடு வாழணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் பால் காய்ச்ச ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு பால் காய்ச்சிட்டு அம்பாளுக்கு தான் எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய சமையல் ரொட்டீனை ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பால் பொங்கிருச்சு. அதுக்கப்புறம் அம்பாளுக்கு வந்து அப்படியே பால் வந்து எடுத்து ஃபஸ்ட்டு முன்னாடி அவங்களுக்கு நெய்வேத்தியமாக வச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபில்ட்ரு காப்பி வச்சு குடித்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்கு தோணுச்சு. சரி ஓகே ஃபில்ட்ரு காப்பியே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நர்சூஸ் காஃபி தூள் இருக்குதில்ல, அது வந்து நல்லா இருக்கும், காஃபிக்கு ரொம்ப மணமாக இருக்கும். அதை தான் நான் வந்து ஃபில்ட்ரு காப்பியாக போட்டேன். ஒரு 3 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா அதில் உள்ள அந்த தூளில் உள்ள எசன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஃபில்ட்ராகி கீழே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா பால் வந்து சூடு பண்ணிவிட்டு இந்த ஃபில்ட்ராகி வரக்கூடிய அந்த காஃபி லிக்யூடை ஊற்றினோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான, ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காஃபி கிடச்சிது. ரொம்ப நல்லா இருந்தது. எப்படா இந்த காஃபியை குடிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்படியே ஃபஸ்ட்டு இந்த ஃபில்ட்ரு காஃபி ஆற்றிட்டு எடுத்துகிட்டு போய் அப்படியே கார்டனில் உட்காந்துட்டு நல்ல ஒரு அப்படியே காலையில் எப்படி இருக்கும், அதுவும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி லைட்டாக மழை லைட்டாக தூறிகிட்டே இருந்தது. அப்படியே வெளியில் போய் கார்டனில் உட்காந்துட்டு அப்படியே அமைதியாக அந்த காஃபி குடிக்கும்போது அடடா சொல்லவே வேண்டாம், அப்படி தான் இருந்தது. ஏன் அப்படின்னா காலையிலேருந்து வேலை செஞ்ச டயர்டும் இருக்குது இல்லையா, நம்மளுக்கு காப்பி குடித்தா தான் அடுத்து வந்து நம்ம உடம்பு வந்து நாம் சொல்கிறத கேட்கும் அப்படிங்கிற மாதிரி தான் உடம்பு பழகிருச்சு. அதனால் ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வச்சு குடித்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து நான் செய்த வேலைகள் பூஜைகளை உங்களுக்கு விலாகாக கொடுத்துருக்கேன். அடுத்த பதிவில் அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.